நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணியில் இணைந்து சந்திக்கிறது தேமுதிக. அதிமுக மெகா கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது. இதற்கிடையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முன்னணி கட்சிகள் மும்மரமாக ஈடுபட்டு வந்தன. குறிப்பாக வெற்றியை உறுதி செய்யும் தேமுதிகவின் ஆதரவை பெற தீவிரம் காட்டி வந்தன. இதற்கிடையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கேப்டனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தங்களது அணியில் தேமுதிக இணையும் என்று அப்போது அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. சென்னை அடையாறு கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் அதிமுக தரப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவினரும், தேமுதிக தரப்பில் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினரும் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து கூட்டணி ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு தேமுதிக முழு ஆதரவை அளிக்கும் வகையில் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் உடன்படிக்கை நடைபெறவுள்ள 2019 நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று இன்று நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019 தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது முழு ஆதரவை அளிக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய பன்னீர்செல்வம், இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தேமுதிக அதிமுக கூட்டணி நிச்சயம் மகுடம் சூடும் கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவுடனான கூட்டணி உடன்படிக்கைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டணி எண்ணிக்கை சார்ந்தது அல்ல, எண்ணங்கள் சார்ந்தது என கூறினார். மக்கள் எதிர்பார்த்த வகையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கடந்த 2011ஆம் ஆண்டு இரு கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதையும் சுட்டிக்காட்டி பேசினார். அதேபோல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி 40 தொகுதிகளையும் வென்று மகுடம் சூட்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எப்பொழுதுமே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான உதாரணம் 2011 புரட்சி தலைவி அம்மாவும் சரி, கேப்டனும் சரி, மிகப்பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க 2 பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டியிருக்காங்க. அதுபோல இந்த கூட்டணியும் 40 தொகுதிகளையும் வென்று நாளை நமதே 40ம் நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக 40 தொகுதிகளும் மகுடம் சூடும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னரும் அதற்கு பின்னரும் இந்த கூட்டணி தொடரும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். மேலும் இந்த கூட்டணி சேரவிடாமல் தடுக்க சதி நடந்ததாக குற்றம் சாட்டிய அவர், கெடுவார்களின் எண்ணம் கேடாகவே முடியும் என விமர்சித்தார். 21 இடைத்தேர்தலையும் நாங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அதற்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையுமே இந்த கூட்டணி தொடரும். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் உள்ளாட்சி
உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும், அதற்கு பிறகும் தொடரும். இது ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா இருக்கும். ஏன்னா நான் அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லுவது என்னன்னா, திமுகவை பத்தி தான் நான் பேசுறதுக்கு அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டது. இப்ப கடந்த 15 நாட்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் லைம் லைட்ல இருக்கு. இன்னொரு கூட்டணி இருக்கா இல்லையா லைம் லைட்லன்றது இல்ல தெரியல. அந்த அளவு இந்த கூட்டணி மக்களிடையே மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல நிச்சயமாக அது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான். ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள். அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு. இது நல்ல கூட்டணி. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா ஒரு பெண் தலைவர் வழி நடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி எப்படின்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த இரண்டு அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணிச்சு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில். நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் 13ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கேப்டன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வருகிற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தங்கள் தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தனது முன்னிலையில் ஒரே நாளில் நடைபெற இருப்பதாக கூறியுள்ளார். எனவே விருப்பமனு கொடுத்தவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள தேதியில் நேரில் வர வேண்டும் என்றும், வரும்பொழுது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், தனி தொகுதிக்கு ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் நகல் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். துரைமுருகன் நமது கட்சிக்கு திருஷ்டி போக்கிவிட்டதாகவும், இனிமேல் கவலையின்றி செயல்பட்டு வரும் தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என்றும் தேமுதிக தலைவர் கேப்டனின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அவர் சென்றார். தொடர்ந்து தேமுதிக பிரமுகர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விஜயபிரபாகரன், நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு தனி மனிதனின் கட்டுப்பாட்டில்தான் நாம் இருப்பதாக குறிப்பிட்டார். தான் திமுறாக பேசுவதாக மற்ற கட்சியினர் கூறுவதாக தெரிவித்த அவர், நீங்கள் எங்கள் தலைவரையும் கட்சியையும் எவ்வளவு பேசியிருப்பீர்கள், அதற்கு பதிலடி கொடுக்க தனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விஜயபிரபாகரன் கூறினார். மேலும் துரைமுருகன் நமது கட்சிக்கு திருஷ்டி போக்கிவிட்டால் இனி கவலையின்றி செயல்பட்டு வரும் தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தைரியமா நம்ம செஞ்சு கடைபிடிச்சு ஜெயிப்போமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. எதிர்கட்சியில எங்க நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்குது, தேமுதிக காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 3 வருஷம் முன்னாடி போன துரோகி இன்னைக்குதான் வெளிப்பூந்துல இருந்து வெளியே வராம எல்லாருக்கும் ஒரு காரணம் வேணும். எங்க தேமுதிக அழிக்கணும்ட்டு எந்த சூழலும் தேமுதிக அழிக்கணும் நீ நினைச்ச அழிஞ்சு போகுது. நீயாக தேமுதிக இந்த துரைமுருகன் சார் பத்தி நிறைய விமர்சனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், திமுக சார்பில் துரைமுருகன் நம்ம கட்சிக்கு ஒரு திருஷ்டி எடுத்துட்டாரு நினைச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லை, பிரகாசமா இருக்கு. ஒரு சின்ன இது ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன பொய் சொன்னாலும் அது ரிவர்ஸ் அவங்களுக்கு தான் அடிக்கும். ஏன்னா ஊரு பண்ண போய் உங்களுக்கே தெரியும். அதனால தேசிய முற்போக்கு திராவிட அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. நாங்க எப்பயுமே தைரியமா கெத்தா கேப்டன் வழியில் இருந்தவங்க. எங்க ஏறி மிதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஏறி மிதிச்சு சதைச்சிட்டு போயிட்டே இருக்கோம். அதனால கேப்டன் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அது கட்டுப்பாட்டு நாங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கோம். முன்னதாக பெரம்பலூர் வருகை தந்த விஜயபிரபாகரனுக்கு மாவட்ட செயலாளர் துரை காமராஜர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செங்குணம், சிறுகுடல், கீழப்புலியூர், எழுமூர் ஆகிய பகுதிகளில் விஜயபிரபாகரன் கழக கொடி ஏற்றியதோடு ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார்.
வருடாந்திர பங்குனி உத்திர திருவிழாவுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா நாளை கொடி ஏற்றத்துடன் தொடங்குகிறது. இதனையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணி அளவில் திறக்கப்படுகிறது. பின்னர் கருவறை வாயிலில் தங்க தகடுகளுடன் புதிதாக அமைக்கப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட உள்ளன. இதனால் இன்று வேறு எந்த பூஜையும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை உற்சவம் நடைபெற உள்ளது. தினமும் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் காலை 4:30 மணி முதல் 10 மணி வரை நெய் அபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று தொடங்கியுள்ளது. ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இன்றைய தினம் சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கும், நாளை வேலூர், தருமபுரி உள்ளிட்ட 19 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 1737 பேர் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர்கள் பிரபுதேவா, மோகன்லால் உட்பட 56 பேருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். நடப்பாண்டில் 112 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் கட்டமாக பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கப்பட்டன. திரைப்பட நடிகரும் இயக்குநருமான பிரபுதேவா, பங்காரு அடிகளார், ட்ரம் சிவமணி, டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல், செஸ் வீராங்கனை ஹரிகா, இந்திய கபடி அணி கேப்டன் விஜய் தாகூர் உட்பட 56 பேர் குடியரசுத் தலைவரிடம் பத்ம விருதுகளை பெற்றனர். இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். மற்றவர்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் விழாவில் விருதுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் இடையே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினரும் பயங்கரவாதிகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதற்கு இந்தியா தரப்பிலும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள டிரால் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு படையினரை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் திருப்பி சுட்டனர். இரு தரப்புக்கும் இடையே நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சித்திரை திருவிழா தொடர்பான ஆவணங்களை இன்றைக்குள் தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் அன்றைய தினம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் மற்றும் இரவு கள்ளழகர் எதிர்சேவை நடைபெறுகிறது. இதனால் மதுரை மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து திருவிழாவுக்கான ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் மக்களால் வாக்களிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தெரிவிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் என தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மதுரை சித்திரை திருவிழா தொடர்பான ஆவணங்களை இன்றைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மதுரையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் சேர்ந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, ஏற்கனவே ஜெயலலிதா விரும்பிய கூட்டணிதான் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே தம்பதியினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாக்கம் அரும்பாக்கம் காலனியை சேர்ந்த கார்த்திகேயனுக்கும் அவரது மனைவி ஜெயந்திக்கும் திருமணமாகி 10 வருடங்களாகியும் குழந்தை பிறக்காததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த கார்த்திகேயன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மனைவி ஜெயந்தியும் கழுத்தில் இருந்து தாலியை வீசி எறிந்துவிட்டு வீட்டின் எதிரே உள்ள மாதத்தில் தனது சேலையால் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களை கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலன் ஏமாற்றி விட்டதாக கூறி திருச்சி மாவட்டம் லால்குடி மகளிர் காவல் நிலையம் முன்பு பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொறியியல் பட்டதாரியான வெங்கடேஷ் என்பவரும் திருவையாறு தேரடி வீதி பகுதியைச் சேர்ந்த கண்மணியும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்த நிலையில் தற்போது தன்னை திருமணம் செய்ய மறுப்பதாக வெங்கடேஷ் மீது கண்மணி குற்றம் சாட்டியுள்ளார். சமயபுரத்தில் இருக்கிற வெங்கடேஷ்ன்றவங்கள நான் 10 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடவடிக்கைன்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கும்போது வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான எந்த ஒரு இதுவும் அவங்க தரப்புலேருந்து வரல. ஸோ நானும் தொடர்ச்சியாக ஒரு 20 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் சார். ஸோ எனக்கு எஃப்ஐஆர் போட்டு தந்து நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மினிலோடு ஆட்டோ கவிழ் விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் பலியானார்கள். விளாத்தக்குளம் புதூர் அருகே உள்ள முத்துசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பம் என்பவரது இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுமார் 25க்கும் மேற்பட்டோர் மதுரை மினி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சென்னை ரெட்டியாப்பட்டு அருகே ஓட்டுநர் ஆட்டோவை திருப்பும் போது எதிர்பாராத விதமாக சாலையில் இருந்த இரும்பு தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஆட்டோவில் பயணம் செய்த ராமலட்சுமி, செண்பகம் மற்றும் சாலையில் நின்று கொண்டிருந்த சண்முகலட்சுமி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 12க்கும் மேற்பட்டோர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மலையில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். காகித பட்டறை மலைகளில் மர்ம நபர்கள் தீ வைத்ததில் விலை உயர்ந்த மரங்கள், மூலிகை செடிகள் தீயில் கருகி நாசமாகின. மேலும் தீ வேகமாக பரவியதால் மலையின் அடிப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட்டனர். மலைகளில் தீ வைக்கும் மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளுக்கோமா என்ற கண் அழுத்த நோயால் உலகளவில் 64 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வை இழந்துள்ளதாகவும் கோவை ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவ இயக்குநர் சித்ரா தெரிவித்துள்ளார். மேலும் 5% இந்தியர்கள் இந்நோய் தாக்கப்படும் அபாயம் இருப்பதால் 40 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் கண் பரிசோதனை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே உள்ள பூங்காவில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர் பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பதும் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரை மர்ம நபர்கள் 5 பேர் கடத்தி சென்று கொலை செய்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் அப்பகுதி மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கோவிலை கன்னட தேவாங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் இந்த கோவில் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என கூறி நோட்டீஸ் அளித்துள்ளார். இதனையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி கோவில் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முருகப்பட்டை சேர்ந்த மணிமேகலை என்பவர் வாங்கிய கடனை முழுமையாக தர தாமதமானதால் அவர் நிலத்தை மதியழகன் என்பவர் அபகரித்துள்ளார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மனவேதனை அடைந்த அவர் உடல்நலம் குன்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மதியழகனை கைது செய்ய வலியுறுத்தி மணிமேகலையின் கணவர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பூர் கிராமத்தில் உள்ள ஆட்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது.
இதனை அந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பத்மசிங் ஐசக் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிய படிப்பு அவசியமில்லை என்றும், விவசாய பணிகளில் ஈடுபடும் கிராமப்புற பெண்கள் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தாங்கள் வேலைவாய்ப்பு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனகாபுத்தூர் விநாயக நகரை சேர்ந்த பொறியாளர் அலெக்ஸ் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 36 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற்றதை அடுத்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக அனைவரும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தேமுதிக ஒன்றிய கழக செயலாளர் வி கணேசன் தலைமையில் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் அழகு குத்தி பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மத்திய சிறையில் கண்காணிப்பாளர் தலைமையில் சோதனை நடைபெற்றது. சிறையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், செல்போன் ஆகியவை உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்திலேயே முதல் முறையாக அதிநவீன பிரசவ அறை கட்டப்பட்டது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பிளீஸ் ராஜேஷ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 18வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சரவணன், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வரவேற்பு மற்றும் வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே பெரியபாளையம் அடுத்த முக்கரன் பாகத்தில் மொண்டி முனீஸ்வரன் ராகமால் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல் அருகே ராசாம்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், சீயக்காய், சந்தனம், பால், தயிர், மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. கோவை குனியமுத்தூரை அடுத்துள்ள PK புத்தூர் உடனமர் விஸ்வநாதர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருக்குடங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கலசத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லி அருகே அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி மழை வேண்டி இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.